அம்மா தண்ணி போயிட்டுருக்குங்க. எதிர்க்க பாருங்கள், செம்ம பெரிய ஒரு ரிவர் கிராசிங்கு. இதை வேறு நம்ம ஒரு சோலோவாக தான் ரைட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம சோலோ ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அது 120 சிசியில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. வாட்டர் ஃப்ளோ வந்து டவுன் சைடு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆழமும் கம்மியாக தான் இருக்குது. என்ன பாறையாக இருக்கிறதுனால எப்படி ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டனால தான் ஒரு பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக போகிறதுனால எப்படி எழுந்து நம்மளே வந்து இதை எல்லாமே நம்ம தான் வந்து சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு கடுப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபுல் அட்வென்ச்சரே என்னென்னா, தனியாக ரைட் பண்ணும்போது எல்லா ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த லடாக் பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுங்களா. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பெல்ட். இது இங்கே அந்த மொன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர் பெல்ட்டு. ஸோ அந்த ரிவர் பெல்ட்டில் வாட்டர் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு, சரிங்களா, இந்த டே டைம்னால. இது ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக போகும் வாட்டர் ஃப்ளோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் போக பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃப்ளோ இருக்குது, நிறைய வாட்டர் கிராசிங் இருக்குது. அது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் முன்னாடி போயிடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ தான் வந்து இந்த பாருங்கள், ஜேசிபியோட வச்சு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோடை வந்து, தெரியுதுங்களா. இங்கே தான் இந்த மாதிரி இதில் தான் நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. அது இப்போ நம்ம எங்கன்னா பேங்காங் லேக் போயிட்டுருக்கோம்ல, பேங்காங் லேக் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க.